என் வீட்டுக்காருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கல. வேலையா? பரவாயில்லையா? பிஏ முடிச்சிருக்காப்புல, இப்பதான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன வேலை? பஸ் ஸ்டாண்டு. அந்த அளவுக்கு. என்னம்மா வேலை? பிச்சை எடுக்கிற வேலை. சங்கத்துல சேர்த்திருக்கேன்ல. சங்கத்துல பிச்சை எடுக்கிறதுக்கு சங்கம் வச்சிருக்காங்க. ஓ, வேற ஆள் வேற யாரும் பிச்சை எடுக்க முடியாது. அந்த இடத்துல பிச்சை எடுத்தா அந்த சங்கத்துல உள்ள கோதா பிச்சை எடுக்க. போன வாரம் தான் மெம்பர் ஆக்கியிருக்கேன். ஆள எது 2000 ரூபாய் கட்டி மெம்பர் ஆக்கியிருக்கேன். பிச்சை எடுத்த காசுல. அதுவும் பிச்சை எடுத்த காசுல அவரே மெம்பர் ஆக்கி. அவர் தான் என்னை கட்டிக்கும் போது சொன்னாரு, பிச்சை எடுத்தாது என் பொண்டாட்டியை காப்பாத்துறேன்னு. ஆனா தான் எடுக்க விட்டுருக்கேன். ஓஹோ, நான் எவ்வளவு சிரமப்பட்டாலும் என் பொண்டாட்டியை சொகுசா வச்சுக்குவேன், பிச்சை எடுத்துனாச்சும் காப்பாத்துவேன் பேச்சுக்கு சொன்னதுக்கு நீ அவனை எடுக்கவே வச்சுட்ட. படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல, இதுக்கு என்ன கலெக்டர் வேலை கிடைக்கும் இந்த மூதேவிக்கு. அதனால பார்த்தேன், ஒரு நாளைக்கு 1000 ரூபா 500 ரூபா கொடுத்தா சேர்த்து கட்டுப்படி ஆகுமா இருக்கிற நமக்கு. அதனால பார்த்தேன், இதுல நல்ல வருமானமா இருக்கு. ஒரு நாளைக்கு 4000 ரூபா 5000 ரூபா சம்பாதிச்சு போறாப்ல. என்னமா சொல்ற? என்ன வாய்ஸ் மட்டும் தான் கூட கேட்குது. அம்மா தாயே ஒரே சத்தமா தான் இருக்கு. அதை விட நான் இப்பெல்லாம் சொல்லிட்டேன், நீ வந்து நடந்து போய் பிச்சை எடுத்துனா கையெல்லாம் நல்லா தானே இருக்குது. ஆமா, இப்போ பிச்சை போட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாப்புல. அது சரி. நான் தான் போன வாரம் கொலைகளை தூக்கி காலில் போட்டேன், கை தவறி விழுந்துருச்சுன்னு. இப்போ நொண்டிக்கிட்டே பிச்சை எடுக்கிறாப்புல. நான் தான் அந்த பைக்ல போய் டிராப் பண்ணி கூட்டிட்டு வருது. சூப்பர்யா. ஆமா, இல்ல நீ அதனால இப்ப வண்டியிலே தான் தெரியுறாப்புல. இப்ப ஸ்கூட்டியை வாங்கி பின்னாடி நான் உட்கார வச்சு கூட்டிட்டு போவேன், கொண்டு போய் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல விடுவேன். புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல. எங்க உனக்கு வசூல் தெரியுமா? அது உனக்கு தெரிஞ்சுக்கிட்ட? எனக்கு தெரியும். அதனால அங்க கொண்டு இறக்கி விட்டுட்டு கரெக்டா வந்துடுறேன். டயத்துல முத்துமாரியம்மன் கோயில்ல உட்கார வச்சிருவேன். இது முத்துமாரியம்மன் கோயில்ல. ஏமா கொன்னையூருக்கு கூட்டி போலையா? கொன்னையூர் போல, அங்க தண்ணியை போட்டு போட அடி வெளி தள்ளிவிட்டாங்க நம்மளால. அதனால அங்கிட்டு கூட்டிட்டு போறதில்ல, அந்த ஏரியா பக்கத்து. தண்ணி அடிக்கிற ஆள்கிட்ட போய் பிச்சை கேட்டா அவங்க தூக்கி போட்டு மிதிக்காம என்ன பண்ணுவீங்க? காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயில். காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போக கூடாதுப்பா. ஏமா? ஆத்தாடி வேணாம். இவன் போய் பிச்சை எடுத்திருக்கேன், அழகை குத்தி வாயில இறக்கிட்டாங்க. நம்மால அம்மான் இருக்காப்புல வாயிலே குத்திட்டாங்க ஆள் தெரியாம. கூட்டத்துக்குள்ள போய் பிச்சை எடுக்கலாமா? பிச்சை எடுக்கிறதுக்கு அம்மாங்க அவன் அருள் தான் வந்துருச்சுட்டு வச்சு இறக்கிட்டாங்க. அடுத்த ஆளு குத்துறதுக்கு போல நம்மால வாயில இறக்கிட்டாங்க. ஆனாதான் முடியும். அதுல பயந்துகிட்டு அவர் போடல. சொல்லிட்டேன், நீ உட்காந்துக்கிட்டே பிச்சைடி எவரா இருந்தாலும் கொண்டாந்து போடுவேன். ஆமா, நீ தேவையில்லாம கூட்டத்துக்குள்ள போறது உத வாங்குறது மேற்கொண்டு நான் ஆஸ்பத்திரி செலவு பார்க்க முடியாது. அது சரி. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கூட்டம் பயங்கரமா இருக்கு. அது வேற 12 மணிக்கு மேல 12 மணி வரையும் தான் இருக்கும். ஓபி சீட்லாம் வாங்கி உன்னை வச்சு பாக்குறதுக்குள்ள படாத அன்னைக்கு ஒரு நாள் வருமானமே கெட்டு போயிருது. அதனால அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்காது, வரவேன் போடுவேன், நீ வரல செவனேன்னு இரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ உட்காந்தே தான் பிச்சை எடுக்கிறாப்ல. எந்திரிச்சு நடக்க முடியல, காலை வேற ஓடிச்சிருக்கேன்ல. அதுக்குதான் என் மாமியா ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? வருமானம் பத்தலன்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்த வாரம் அதை கொண்டு போய் சேர்க்கலாமான் இருக்கேன். அந்த சங்கத்துல. அடுத்த வாரம் அந்த சங்கத்துல மெம்பர் ஆக்கலாமான்னு பாக்குறேன். மாமியாரையும் உட்கார வச்சு. ஆமா, வருமானம் பத்தலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எம்புடு விலைவாசி ஏறி போச்சு. ஆமா, எப்படியோ பொழைக்கணும், குடும்பம் ஓட்டணுமா இல்லையா? ஒரு ஆள் சம்பாதிச்சு எப்படி ஓட்டுறது? அதனாலதான் என் மாமியாவை அடுத்த ட்ரிப் சேர்க்கலாமான்னு பாக்குறேன் அந்த சங்கத்துல. என் வீட்டுக்கார பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் 20 ரூபாய்க்கு மேல போடுங்கப்பா. ஆமா சொல்லிட்டேன், 10 ரூபா 5 ரூபாலாம் போடாதீங்க, நல்லது இல்ல. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை ஆகுறாரு? பிச்சை எடுக்கிறாரு. கௌரவமா சொல்றேன், பிச்சை எடுக்கிறாப்புல. ஏன் அது ஒரு தொழில் தானே. அப்ப கோடீஸ்வரன் குடும்பம்னு சொல்லுங்க. ஆமா, கோடீஸ்வரன் குடும்பம் தான். என் புரிச்சேன் பிச்சை எடுக்கிறாப்புல. பயங்கரமா செஞ்சு போட்டுருக்காரு. அது சும்மா இல்லைங்க, இப்பதாங்க வருமானம் அதிகமாக்கி இருக்கு. ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் சம்பாதிக்கிறாப்புல. 4000 ரூபாய் சம்பாதிக்கிறாப்புல. அதுக்கு மீறி சம்பாதி. நான் இப்பெல்லாம் ஓவர் டைம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. வேணாம் சார், நீங்க ஓவர் டைம்லாம் பார்க்காதீங்க. ஓவர் டைம் பார்த்தா 6 மணிக்கு மேல எல்லாம் தண்ணியை போட்டு வந்து தூக்கி போட்டு வாயிலே மிதிக்கிறாங்க. ஆமா, அது நம்மளால சும்மா இருக்க முடியாது, வாய் கொஞ்சம் ஜாஸ்தி. தண்ணி ஒயின்ஷாப்ல எல்லாம் போய் பிச்சை எடுக்கிறாப்ல. மூதேவி தண்ணி அடிக்க போன மூதேவி தண்ணி அடிச்சுட்டு வர வேண்டியதானே, அங்கேயே பிச்சை எடுத்திருக்கு. அதனால தண்ணியை போட்டு வந்தவங்க மேற்கொண்டு ஆம்புலேட்டோட தூக்கி மூஞ்சில் அடிச்சு மேற்கொண்டு மூக்கு முறையெல்லாம் உடச்சு போறாங்க. மறுநாள் தொழிலுக்கு போக முடியல. ஆமா, தொழில் எப்படியும் ஒரு 10 லட்ச ரூபா முதல் போட்டு தொழில் பண்றிய பாவம் பாதிக்கும்.
இங்க யாருங்க இப்படி சொல்லாதீங்க, அடுத்த வாரம் உங்களை தான் சேர்க்கலாமான்னு பாத்துக்கிட்டு என்ன இப்படி பேசிருக்கீங்க? ஆமா சும்மா இல்லைங்க. அதை விட இன்னொரு ஒரு விஷயம் பண்ணிருக்கேன். ஒழுங்கா பிச்சை எடுக்கலன்னு வச்சுக்க கிட்னியை விலை பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆமா, ஒண்ணு நமக்கு புரோஜனமா இருக்கணும், இல்லைன்னா மத்தவங்களுக்கு புரோஜனமா இருக்கும். இதுவும் ஒரு சேவை தானே. ஆமா, 25 லட்சம் ரூபாய் பேசியிருக்கேன் 2 கிட்னிக்கு. அப்ப சரி, அதை வச்சுக்கிட்டே காலத்தை தள்ளிடலாம். அதனால கிட்னியை எடுத்துருவாங்கன்னு வீட்டு பக்கத்தே வர்றதில்ல. எங்காலு கிட்னியை வீட்டுக்கு போனா எடுத்துருவாங்க. நான்லாம் இப்பெல்லாம் வந்து என் புருஷனை நடக்கவே விடுறதில்ல தெரியுமா? காலை தான் ஒடிச்சு விட்டுருக்கேன். அப்புறம் எங்கிட்ட நடக்க விடுறது? நடந்தா தானே போய். அதை விட கோயில்கள் எல்லாம் பிச்சை எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்குப்பா. அட ஏங்கப்பா நீங்க வேற கேக்குறாங்களோ, காலு நல்லா இருக்கு அப்படி கேக்குறாங்க. மேற்கொண்ட அளவு குத்த போல கூட்டத்தை கண்டவொடனே தட்டை தூக்கிட்டு அம்மா தாயன்றாங்க, தீச்சட்டியை கையில் கொடுத்துட்றாங்க. அவங்கன்னா மேற்கொண்டு அதுக்கு அதை விட இது காசு நினைச்சுக்கிட்டு தீச்சட்டியை வாங்கி வாயில் வைக்க தெரிஞ்சிச்சு அன்னைக்கெல்லாம். ஆமாம், ரொம்ப சிரமமாக இருக்குது. தண்ணியை போட்டு ரொம்ப அனுபவம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், ஒயின் ஷாப்பு இது மாதிரி கோயில்கள் எல்லாம் நீ உட்காந்தே எடுப்பிச்ச, நீ பாட்டில் நின்றுக்கிட்டு எடுக்காத, அப்புறம் தண்ணியை போட்டு உடனே தூக்கி போட்டு வாயில் மிதிக்கிறாங்க. தேவையில்லாத வேலை பார்க்க உயிரை அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுறாத, கிட்னியை விலை பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆமாம், என் புருஷன் என்னைய அப்படி பாத்துக்கிறாப்ல. பத்தினி தெய்வம்னா நான் தானே, என்னைய தான் சொல்றாப்ல. ஆமா, தட்டுக்கு பின்னாடி என் போட்டோவை தான் ஒட்டி விட்டுருக்கேன். தட்டுக்கு பின்னாடி தட்டிலே ஒட்டிடலாம். இல்ல வேணாம், தட்டிலே ஒட்டினோம்னா தட்டை பிடிங்கிட்டு போயிடுவாங்க தான் தட்டுக்கு பின்னாடி ஒட்டி வச்சிருக்கேன். ஆமா, ரொம்ப நான் மட்டும் அந்த வேலைக்கு போறதில்ல. அவர் ஒரு தெருவில், நீங்க ஒரு தெருவில், நம்ம போக கூடாது. நம்ம இல்லப்பா, நீங்க காசு கூட போடுவாங்க, காசு கூட போயிடுவாங்க. மேற்கொண்டு என் புரிஞ்சு சப்போர்ட் பண்ண முடியாதுதான் நான் போல. நம்ம வருமானத்தை வாங்குறதோட வச்சுக்கணும். மற்றபடி உதவாங்கிறாலும் அது பார்த்துக்கோம், அது பார்த்துக்கோம். நம்ம வருமானத்தோட வச்சுக்கிறது தான் நமக்கு. 4-5 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு. ஆனா அது பேர்ல எந்த அக்கௌண்ட்டுமே இல்ல, எல்லாம் நம்ம பேர்ல தான் இருக்கு. ஆமா, அவன் சொன்ன ஒரு விஷயத்த இன்னமும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். பொண்டாட்டிய பிச்சை எடுத்தாவது காப்பாத்திடுவேன், நீங்க பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு சொன்னாப்புல. அதனால இப்ப பிஏ படிச்சு பிச்சை எடுக்கிறாப்புல. எப்படியும் உங்க மகளை கண்கலங்க விட மாட்டேன், பிச்சை எடுத்தாச்சும் என்னைய கண்கலங்க விட மாட்டாப்புல. டெய்லி அழுதுகிட்டே போறாப்புல. 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்னை போச்சு ஒரு பிச்சை எடுக்க அப்படின்னு. 6 மணிக்கு யாரு பிச்சை போடுவா? 6 மணிக்கெல்லாம் போனா தானே, உட்கார்ந்தா தானே இடத்த பிடிக்கணுமா இல்லையா? கூட்டம் அதிகமா இருக்குல்ல இப்ப பிச்சைக்கு. ஆமா, இப்ப போய் துண்டு விடுற இடத்த பிடிக்கணும், பஸ்ஸுக்கு ஏறி இறங்கணும். எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கிற மாதிரி இல்லை. இருங்க, அடுத்த வாரம் உங்களை சங்கத்தில் சேர்க்கிறேன். கால் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. இங்க பாருங்க, இந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் போடக்கூடாது. ஆமா, சொல்லிட்டேன். ஒயிட் அண்ட் ஒயிட்ல எல்லாம் போடக்கூடாது. உங்களுக்கு என் புருஷனை பார்த்தீங்கன்னா நீங்க கஞ்சி கூட குடிக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு நீட்டா இருப்பாப்புல. ஒரு கையில ஒரு பனியன் தான், உலகமே தெரியும். எங்களை விட பிச்சைக்காரனா இருப்பான் போல ஒருத்தன். தட்டை புடுங்கிட்டு போயிட்டாங்க.